ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தக்காளி காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி காய்களை பொடியாக நறுக்கி வச்சு அந்த தக்காளி காய்களை சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் வந்து ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரமோ அது தக்கபடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயோடு சேர்த்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக வதக்கி எடுத்துக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஒரு கையளவுக்கு சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கின அந்த தக்காளி காய்களையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அதோடு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு நம்ம முதல்ல பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூளை அதோட கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது அருமையான ஒரு தக்காளி காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை